ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, சோசியல் மீடியாவில் என்னுடைய ஃபோட்டோவையும் என்னுடைய பேரையும் போட்டுட்ருக்குறாங்க. அவங்கள பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பொம்பளை வந்துட்டு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த பொம்பளை என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அந்த பொம்பளைக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவது யூடியூப் சேனலை பற்றி தெரியணும், அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. ஃப்ரெண்ட்லியாக அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணணும். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க நம்மள்ட்ட வந்து தப்பான பிஹேவியர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பித்தோம். இப்போ ஒதுங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய ஃபோட்டோஸையும் என்னுடைய பேரையும் யூஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு. ஆனாலும் வந்து அந்த பொம்பளை வந்து தப்பான எண்ணத்தில் தான் அந்த பொம்பளை என்கிட்ட வந்து நடந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொம்பளையோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த பொம்பளைக்கிட்ட குறைஞ்சபட்சம் 10-15 நம்பர் இருக்குது. ஆனால் அந்த பொம்பளையோட கேரக்டர் எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் விலகிட்டேன். ஏன்னா இப்போ அந்த பொம்பளை வந்து இதுலேயும் அந்த பொம்பளை வந்து ஸ்கூலில் வேறு டீச்சராக இருக்குது. அந்த பொம்பளையோட ஃபோட்டோஸையும் அந்த பொம்பளையை பற்றிய டீட்டெயில்ஸும் அந்த பொம்பளை எத்தனை நம்பர் வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்துட்டு போடுறேன். நான் அந்த பொம்பளையோட ஃபோட்டோவை இன்றைக்கு வரைக்கும் நான் போட்டதில்லை. ஏன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. இன்னொன்று, வெளிநாட்டில் இருக்கிறன்ற ஒரே காரணத்தினால அந்த பொம்பளை வந்து பணம் கேட்டுச்சு. நான் அதுவும் கொடுக்கல. 2வது அது கேட்டுச்சு, நான் பணம் கொடுக்கல. 2வது 3 அப்படியே இதே மாதிரி இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பொம்பளையோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த பொம்பளையோட ஃபோட்டோஸையும் இது வரைக்கும் நான் போடணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பொம்பளையோட வாழ்க்கைக்காக நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பொம்பளை தொடர்ந்து என்னோடய வீடியோவை என்னுடைய ஃபோட்டோஸை போடுறதுனால நானும் அந்த பொம்பளையோட ஃபோட்டோஸையும் பேரையும் வீடியோலாம் போடலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த பொம்பளை அந்த வீடியோ ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணலை அப்படின்னா நான் அந்த பொம்பளையை பற்றி ஃபுல்லாக போடலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த பொம்பளையோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். இத்தனைக்கும் அந்த பொம்பளை ஒரு டீச்சர். அந்த பொம்பளை என்னென்னலாம் சொல்லியிருக்குங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த பொம்பளையோட ஃபோட்டோவை உங்களோட நான் போடுறேன்.